ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் வெஜிடேரியன் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சாப்பிட்லாம். நிஜமாகவே முட்டை மாதிரியே இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அது கூட 2 டீஸ்பூன் மைதா மாவு, ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இந்த மைதா மாவு கடலை மாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஏன்னா பச்சை மிளகாவும் போடுவோம், அதனால் சும்மா கொஞ்சமாக மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவைக்கு ஊற்றிக்கணும். நல்லா பீட் பண்ணணும். முட்டை பீட் பண்ணும்போது எப்படி நல்லா பீட் பண்ணுறோம் அதே மாதிரி நல்லா, அப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நம்ம கலந்துக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டால் நல்லது. அப்போ தான் கட்டிகள்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. இது போடும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து வாசத்துக்கு நல்லாயிருக்கும். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு இன்னும் இப்போயும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி கலந்து வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வச்சுக்கணும். அப்போ முட்டை மாதிரி நல்லா சாஃப்டாக கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் இல்லைன்னா தோசை தவா ஏதாவது ஒன்று வச்சு கொஞ்சம் லேசாக எண்ணெயை தடவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா இதை ஊற்றணும். இந்த மாவை கொஞ்சம் ஊற்றினா அப்படியே அது விரிஞ்சு வரும். அது நல்லா ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு, நம்மளுக்கு குட்டி முட்டையாக வேணுமா குட்டியாக ஊற்றிக்கலாம், பெருசாக வேணும்னா பெருசாக ஊற்றிக்கலாம். லேசாக சுற்றி வர கொஞ்சம் எண்ணெய் விட்டால் நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அதை திருப்பி ஈஸியாக வந்துடும், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வராது, அழகாக வந்துடும். பின்பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை எடுத்துக்கலாம். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை மாதிரியே இருக்கும். நல்லா சாஃப்டாக முட்டை மாதிரியே இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். ஆஹா, முட்டை நம்ம அடிக்கடி சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்ல, நல்லா சாப்பிட்டுக்கலாம். இது காரக்குழம்போட ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், ஆம்லெட் மாதிரியே இருக்கா. நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் வச்சுருக்கிறது. இந்த 2 இதில் ஒரு சின்னதாக ஊற்றினா ஒரு 4 வரும், பெருசாக ஊற்றினா ஒரு 3 வந்துச்சு. அதனால் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம்ல. காய்கறிலாம் எதுவுமே இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்காமல் பேசாமல் இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற வேண்டியது தான் சைட் டிஷ்ஷாக. ஆனால் இது சுட சுட சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் நம்மளுக்கு வேணும்னா வெஜிடபிள்ஸ் கூட திருவி போட்டுக்கலாம். கேரட் திருவி போட்டுக்கலாம், கோஸ் இருந்ததுன்னா கோஸ் திருவி போட்டுக்கலாம். அது கூட கூடுதலான ஒரு சத்து தானே. இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.